ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் வந்து ப்ரெட்டை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடலை மாவு யூஸ் பண்ணி நம்ம காரமான பொருள் செய்கிறோம் அப்படின்னாலே பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கடைசியாக இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சை அரிசி மாவு 1/4 கப். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு திக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான பதம். ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது போல் கட் பண்ணனாலும் ஓகே, அப்படி இல்லைனா இந்த வாக்கில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தாலும் ஓகே. ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையே வந்து இன்னும் சின்னதாக நீங்கள் கட் பண்ணணுன்னாலும் ஓகே, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து நம்ம 2 பக்கமும் நல்லா இது போல் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மாவை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ண சொன்னது. ரொம்ப தண்ணியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டாலும் இது மேலே ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம நல்லா அப்ளை பண்ணதும் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 பக்கமும் மாவு வந்து தடவி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடேறினதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் துண்டுகளை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு வடிகரண்டில் எடுத்துக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபியாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு மேலே வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வெறுமனே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மழைக்கு சுட சுட சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.